ஏன்னு எல்லோரும் சௌக்கியங்களா? இன்றைக்கி சண்டே ஒரு குக்கிங் விளாக் பார்க்குறோம். சண்டே குக்கிங் விளாக்னா வகை வகையாக சிக்கன் மட்டன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டிலலாம் ஒரு நல்ல சிக்கன் மனம் மட்டன் மனம் எல்லாம் வருது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு. ஒருவேளை யாருக்காவது செய்ய தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாமே எடுத்துட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் 1.5 டம்ளர் தான் ஊற வச்சுருந்தேன். அதனால நான் எல்லாமே கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம வணக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டு நம்ம வணக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டே வரும். அதனால தக்காளி மட்டும் நல்லா வணங்க விட்ருங்க. தக்காளி வணங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே சீக்கிரமாக வணங்கிடும். நெக்ஸ்ட்டு நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்டு அப்படியே நான் வணக்கிக்கிறேன். அரிசி போட்டப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்படியே சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தெரிலிங்கன்னா வீட்டில் கேட்டு ஊற்றுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அரிசி பருப்பு தான் இருக்கிறதுல ஈஸியான சமையல், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கரை போட்டு மூடிட்டு விசில் போட்டுவிட்ருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். அரிசி பருப்புக்கு ஊறுகாய் ட்ரை பண்ணுறீங்கன்னா பூண்டு ஊறுகாய் ட்ரை பண்ணுங்க. அதான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.